புத்தாண்டு பிறப்பையொட்டி கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டாறு அருகே வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும் தேவாலயம் மக்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. இதுகுறித்து ஏற்பாட்டாளர் மற்றும் பொதுமக்களிடம் செய்தியாளர் பீட்டர் ஜெரால்ட் மேற்கொண்ட நேர்காணலை தற்போது பார்க்கலாம். புத்தாண்டு விழா கொண்டாடத்துக்கு இந்த மாதிரி ஏற்பாடுகள் நீங்கள் செய்திருக்கிறீங்க. இந்த மின்விளக்கு அலங்காரங்களை பார்க்க எவ்வளோ பேர் வந்திருப்பாங்க? இப்போ புத்தாண்டு இந்த மின்விளக்கு அலங்காரங்களை பொறுத்த வரைக்கும் 2 மாதத்துக்கு முன்னாடியே வேலை ஆரம்பித்து கிறிஸ்மஸ் எப்படி கொண்டாடணுமோ அதே மாதிரி புத்தாண்டையும் கொண்டாடணும்னு இந்த அலங்கார விளக்குகளெல்லாம் வச்சுருக்கிறோம். இது எப்படியும் 1 லட்சம் மக்களுக்கும் அதிகமாக வந்து ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு போயிருக்காங்க. இது வந்து 24ஆம் தேதி நாளைக்கு 1ஆம் தேதி அதிகாலை வரைக்கும் இருக்கும். இது வரைக்கும் 1 லட்சத்துக்கு அதிகமான மக்கள் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. இந்த புத்தாண்டுக்கு என்ன மாதிரி சிறப்பு ஏற்பாடுகளை செய்திருக்கிறீங்க? என்ன மாதிரி வழிபாடுகள் எப்போ நடக்குது? என்ன பண்ண முடியும்? எங்கள் ஆதி பெந்தேகோஸ்தே சத்தியசபையை பொறுத்த வரைக்கும் சிறப்பு ஆராதனை இருக்குது. நாளைக்கு அதிகாலையில் 4:30 மணிக்கு இருக்குது. அதுக்கு பிறகு மத்தியானம் 3 மணிக்கு சிறப்பு ஆராதனை இருக்குது. அதில் எப்படியும் ஒரு 4000-5000 ஜனங்கள் வருவாங்க. வெள்ளை உடை போட்டு அவங்க சென்ற ஆண்டு நடந்த நன்மைகளை சொல்லி அது சிறப்பு ஆராதனை வழிபாடுகள் இருக்குது. புத்தாண்டு விழா மின்விளக்களை பார்க்க வந்திருக்கீங்க, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லா வருஷமுமே நாங்கள் வருவோம். ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு டைப்பாக அவங்க லைட்ஸ் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு அரேஞ்ச்மெண்ட்ஸும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. 2 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்தில் இருந்து மின் விளக்குகள் போட்டு எங்களை வரவேற்கிற மாதிரியே பண்ணியிருக்காங்க. நாங்கள் அங்கே வந்து வரும்போதே பிள்ளைகளோட வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒவ்வொரு தடவை இந்த ஹாப்பினஸ் எங்களுக்கு இன்னும் கிடைக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.